ஒரு முறை ஒரு விசுவாச பிள்ளை பாஸ்டர் சொன்னாங்களாம், பாஸ்டர் எனக்கு சபைக்கே வர பிடிக்கல பாஸ்டர், நீ விட்டுருங்க பாஸ்டர், நான் இனிமேல் சபைக்கே வரல பாஸ்டர். ஏமா, ஏன் வரல, ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஐயோ சர்ச்சில் எல்லாரும் பக்கத்துல உட்கார்ந்தா ஏதாவது கிண்டல் கேலி பண்ணிட்டே இருக்கிறாங்க, யாராவது ஒருத்தர் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஏதாவது இடக்கு முடக்கா பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க செய்தியில கொடுக்கும் பொழுது உங்க செய்தியை கேட்க முடியாத அளவுக்கு நீங்க பேசுற காரியங்களை கூட எடுத்து சில கிண்டல் கேலி போயிட்டு இருக்குது, எங்களுக்கு ஒரு மனமே இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்லி அந்த தேவப்பிள்ளை சொன்னாங்களாம். பாஸ்டர் சொன்னாங்களாம், சரிம்மா நான் ஒரு காரியம் சொல்றேன், அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போகணும்னா நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தட்டு, ஒரு குழி உள்ள தட்டு எடுத்து அதில் ஃபுல்லா தண்ணி நிறைச்சிட்டாங்க. பெரிய தட்டு, அதை நிறைச்சு தண்ணி நிறைச்சு அவங்க சொன்னாங்களாம், ஏமா நம்ம சபையை சுற்றிலும் 2 ரவுண்டு போயிட்டு வாங்க அப்படின்னாங்களாம். போனால் அந்த அம்மா அப்படியே தட்டை கொண்டு போய் 2 ரவுண்ட் அப்படியே சுத்திட்டு சர்ச்சுக்குள்ள வந்தாங்க. பாஸ்டர் பாருங்க பாஸ்டர், ஒரு சொட்டு தண்ணி கீழே விடல பாஸ்டர், எப்படி கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேனா அப்படின்னாங்க. அப்ப பாஸ்டர் கேட்டாங்களாம், சரிம்மா வெரி கரெக்ட், நீங்க வந்தீங்க, அங்க ஒரு வண்டி ஹார்ன் அடிச்சுட்டே போயிட்டு இருந்துச்சு, அது நீங்க கவனிச்சீங்களா? ஐயோ அப்படியா, இல்லையே பாஸ்டர். சரி, பக்கத்துல 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க, அதை கவனிச்சீங்களா? ஐயோ இல்லையே பாஸ்டர், நான் கவனிக்கல, தண்ணி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு வந்துட்டே இருந்தேன். சரி, பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு மீன் விற்கிற ஒரு அம்மா உட்கார்ந்து இருந்தாங்க, அந்த அம்மா 100 ரூபா மீன் 50 ரூபாய்க்கு, 100 ரூபா மீன் 50 ரூபாய்க்கு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை கேட்டீங்களா? ஐயோ கவனிக்கலையே பாஸ்டர், கவனிச்சிருந்தா வீட்டுக்கு வாங்கிட்டு போயிருப்பேன், 100 ரூபா மீன் 50 ரூபாய்க்கு கொடுத்தா எவ்வளவு லாபம் பாஸ்டர். இப்படியே ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டு இருந்தாங்களா பாஸ்டர். அவங்க சொன்னாங்க கவனிக்கல 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 கவனிக்கல. அப்ப அவங்க சொன்னாங்களா, இதே மாதிரிதான் சபையிலையும் யாராவது ஒருத்தர் தான் கேலி கிண்டல் பண்றாங்கன்னா உங்க கவனம் என் மேல இருந்துச்சுன்னா நீங்க அதெல்லாம் கவனிக்கவே மாட்டீங்க. ஒண்ணு அந்த இடத்த விட்டு வெளியே சைட்ல இருந்துச்சு வந்துருங்க, அவங்களுக்கே அது செருப்படி விழுந்த மாதிரி இருக்கும். இல்ல அவங்க பேசுறத கவனிக்காம உட்கார்ந்துருங்க, ஒரு காதுல ஒரு பஞ்சு மாட்டிக்கோங்க, ஒன் சைடு ஸ்பீக்கர் இருக்கிற சைடு உங்க காது திறந்துருக்கட்டும். அப்போ அவங்க பேசுறதை கேட்காது, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பேசலாம். யாராவது பக்கத்துல யாராவது கூப்பிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா, ஏமா ஒன்னு செய்தியை கேளுங்க, இல்லைன்னு நீங்களே பக்கத்துல யார்ட்டா உட்காந்து பேசுங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், சபைகளில் அவங்களுக்கு பிடித்தமான ஜோடி, அவங்களுக்கு சிங்சா அடிக்கிற ஜோடி அல்லது குறை பேசுற ஜோடிகளை கூட உட்கார்ந்துக்கிட்டு எட்டி பத்தியா எட்டி கேட்டியா அப்படின்னு கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆண்களுக்குள்ளாக இதே காரியம்தான். அதான் எனக்கு வேதனையா இருக்கும். இன்னைக்கு துன்மார்க்குடைய ஆலோசனையில, பாவிகளுடைய வழியில, பரியாசக்காரம் உட்காரம் இடத்துல நம்ம உட்காராத விடைக்கு விட்டு விலகி ஓடுன்னு ஞானி சொல்றான். ஏன்னா அவன் சொல்றான், சில பேருக்கு தீமை செய்யாம, சில பேரை கிண்டல் பண்ணாம, சில பேருக்கு வாழ்க்கையில குழப்பம் உண்டாக்காம அவங்களுக்கு தூக்கமே வராதான், தூக்கம் களைஞ்சு போயிருமா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஐயா ஜாலின்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நீங்க எந்த கூட்டத்தோட சேர்ந்துருக்கிறீங்க? நல்ல பிள்ளைங்க, தேவ பிள்ளைகளோட சேர்ந்துருக்கிறீங்களா? இன்னைக்கு மோசேட்ட 12 பேருக்கு மோசே அனுப்புறான், ஏடா போய் கானானை வெய் பார்த்துட்டு வாங்கடா. வெய் பார்த்துட்டு வந்தவங்கள 10 பேர் சொல்றான். 10 பேர் சொல்றான், ஐயோ முடியாதுங்க, அவங்களாம் ராட்சசர் மாதிரி இருக்கிறாங்க, தேசம் நல்ல தேசம் தான். இங்க பாருங்க, திராட்சை கொலைய நாங்க 2 பேர் சேர்ந்து தூக்க வேண்டியிருந்துச்சு, அவ்வளோ பெரிய திராட்சை கொலை, ரொம்ப நல்லா தேசம் தான், பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான், ஆனாலும் முடியாது. ஆனா யோசுவாக்கு ஒரு காலைன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் சூப்பரான ஒரு ஆளு. அவனை இவனும் சேர்ந்து அவங்க போய் மோசடி சொல்றாங்க, எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம், வாங்க இப்ப போவோம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நீங்க எப்படிப்பட்ட கூட்டத்தோட இருக்கிறீங்க? நிறைய பேர் அங்க உட்கார்றாங்கப்பா, அவங்க கூட நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு போறீங்களா? இல்ல ஒரு 2 பேர் அங்க உட்கார்ந்துட்டு நல்ல பைபிள் ஜெபம் பண்றாங்களா, அவங்க கூட நீங்க உங்க ஐக்கியம் வைக்கிறீங்களா? வெட்டி கதை, வீண் கதை பேசுறதுக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஆனா ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி பாருங்க, இப்பதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது, அந்த இடத்துக்கு போனோம், ஐயா இப்பதான் எங்க அப்பா கூப்பிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தன் கலந்து போயிடுவான். ஜெபம்னு சொல்லி பாருங்க, ஓடி போயிடுவாங்க. அதனால இன்னைக்கு வேதவசனம் அழகா இருக்கிறது, அப்படிப்பட்ட நண்பர்களை விட்டு விலகி ஓடுங்க. துன்மார்க்கராக இருக்கட்டும், பரியாசக்காரராக இருக்கட்டும், பொல்லாதவர்களா இருக்கட்டும், தீய செயல் செய்கிறவர்களா இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஜனங்களை விட்டு விலகி ஓடு.